ஹே குட்டீஸ், முந்தைய பகுதியில் நாமத்தானும் ஆடும் என்ற கதை மூலம் எது சரி என்று நமக்கு தெரிந்ததை நாம் ஏன் நம்ப வேண்டும் என்று மீரா மித்துவிடம் விளக்கினாள். ஆனால் மித்துவுக்கு இன்னும் கேள்விகள் இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மித்து தன் தலையை சாய்த்து, ஆனால் அது இங்கே இருக்கும் மாம்பழத்திற்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டது. மீரா புன்னகைத்தாள். யோசித்துப் பார் மித்து. கிராமத்தான் நம்பும் வரை தந்திரக்காரர்கள் தவறான ஒன்றை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதேபோல மாம்பழத்தை எடுப்பது சரி என்று நாமே நமக்குச் சொல்லிக்கொள்ள முயற்சிக்கிறோம், ஆனால் அது தவறு என்று நமக்கு உள்ளுக்குள் தெரியும். மித்து ஒரு கணம் யோசித்தது. ஆனால் மாம்பழம் கிட்டத்தட்ட நம் தோட்டத்தில் தான் இருக்கிறது. அப்படியானால் அது நமக்குச் சொந்தமானது அல்லவா? மீரா சிரித்தாள். ஒரு பொருள் நமக்கு அருகில் இருப்பதாலேயே அது நமக்குச் சொந்தமாகிவிடாது. ஒரு பட்டம் நம் தோட்டத்திற்குள் பறந்து வந்தால் அது நமக்குச் சொந்தமாகிவிடுமா, அல்லது அதை திருப்பிக் கொடுக்க வேண்டுமா? மித்து மெதுவாக தலையசைத்தது. அதை நாம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். ஓ, இப்போது எனக்கு புரிகிறது. மாம்பழம் நமக்கு அருகில் இருந்தாலும் அது அண்டை வீட்டாரின் மாம்பழம்தான். மீரா புன்னகைத்தாள். சரியாகச் சொன்னாய். வா, போய் கேட்போம். மீராவும் மித்துவும் மகிழ்ச்சியுடன் தங்கள் அண்டை வீட்டாரின் வீட்டிற்குச் சென்று கதவை தட்டினர். அந்த அன்பான முதியவர் ஒரு கனிவான புன்னகையுடன் கதவை திறந்தார். மீரா மாம்பழத்தைச் சுட்டிக்காட்டி மரியாதையுடன், அங்கிள், உங்கள் மாம்பழ மரத்தில் ஒரு பெரிய பழுத்த மாம்பழம் இருக்கிறது. அது மிகவும் சுவையாக தெரிகிறது. அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டாள். அண்டை வீட்டுக்காரர் சிரித்தார். ஓ, அப்படியானால் உங்களுக்கு என் மாம்பழங்கள் பிடிக்குமா? அவர்களின் நேர்மையைக் கண்டு அவர் மிகவும் மகிழ்ந்தார். அனுமதியின்றி அதை எடுக்காமல், நீங்கள் கேட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள், என் அன்பு குழந்தையே. உண்மையில் அவர் மரத்தின் அருகே சென்று அதன் கிளைகளை மெதுவாக அசைத்தார். டபக் டபக் டபக். இன்னும் பல மாம்பழங்கள் மென்மையான புல் மீது விழுந்தன. மீராவின் மற்றும் மித்துவின் கண்கள் மகிழ்ச்சியில் விரிந்தன. வாவ், இவ்வளவு மாம்பழங்களா என்று மித்து உற்சாகமாக தன் சிறகுகளை அசைத்தது. அந்த முதியவர் சிரித்தார். உங்களைப் போன்ற நேர்மையான குழந்தைகளுக்கு ஒரு வெகுமதி தேவை. இவற்றையும் எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீரா மகிழ்ச்சியில் பிரகாசித்தாள். ரொம்ப நன்றி அங்கிள். அவள் மாம்பழங்களை கவனமாக எடுத்துக்கொண்டு மித்துவிடம் திரும்பினாள். பார்த்தாயா மித்து, நாம் சரியானதை செய்யும்போது நல்ல விஷயங்கள் நம்மை தேடி வரும். மித்து தலையசைத்தது. தன் முந்தைய யோசனையை எண்ணி சற்று வெட்கப்பட்டது. நீ சொல்வது சரிதான் மீரா. நேர்மை திருடிய மாம்பழத்தை விட இனிமையாக இருக்கும். அவர்கள் இருவரும் சிரித்துக்கொண்டே தங்கள் தோட்டத்திற்கு திரும்பி மீராவின் குடும்பத்தினருடன் அந்த இனிப்பான சுவையான மாம்பழங்களை பகிர்ந்து கொண்டனர். பொன்னிற சூரியன் மறையத் தொடங்கி வானத்தை இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் தீட்டும்போது மித்து மகிழ்ச்சியுடன், நான் இதுவரை சாப்பிட்டதிலேயே இதுதான் சிறந்த மாம்பழம் என்று கீச்சிட்டது. மீரா சிரித்தாள். ஏனென்றால் அது நேர்மையின் மாம்பழம். அன்றிலிருந்து மித்து எதுவும் கேட்காமல் எதையும் எடுத்துக்கொள்வதைப் பற்றி ஒருபோதும் நினைக்கவில்லை. அது ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக்கொண்டது. நேர்மை எப்போதும் எதிர்பாராத வெகுமதிகளை கொண்டுவரும். நீதி நேர்மை மகிழ்ச்சியையும் எதிர்பாராத வெகுமதிகளையும் கொண்டுவருகிறது. ஒரு பொருள் நமக்கு அருகில் இருந்தாலும் அது நமக்குச் சொந்தமானது என்று அர்த்தமல்ல. பேராசையும் நேர்மையின்மையும் நல்ல நட்பை இழக்கச் செய்யும். நாம் சரியானதை செய்யும்போது நல்ல விஷயங்கள் நம்மிடம் திரும்பி வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல பஞ்சதந்திர ஞான கதைகளை காண எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.